ஏற்ற அந்த வார்த்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆத்துமாக்கள் திடப்படுவதாக, பலப்படுவதாக. அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நாங்க வார்த்தையினாலே பிழைத்துக் கொள்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, சுதந்திரம் என்ற வார்த்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த உலகத்திலே சில காரியங்கள் இருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை பின் வைத்து போவாங்க பெற்றவர்கள். முடிந்த குடும்பங்களிலே வைத்து போவார்கள். முடியாதவர்கள் சில தொழில் காரியங்களை, ஒரு தகப்பனார் ஒரு தொழில் செய்கிறாரா, ஒரு காரியங்களை செய்கிறாரா, ஒரு கைவேலை நுணுக்கமாக இருக்குதா, அப்படியே தன்னுடைய அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்திலே சில சுதந்திரங்கள் என்ற ஒரு காரியங்கள் உண்டு. இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய அதாவது பொருளாதார ரீதியாய் தாங்கக்கூடியதான காரியமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சில வேலை காரியங்களோ, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ இருக்கலாம். சில காரியங்களை சேர்த்து வைத்து பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, அப்படி காரியங்கள் இருக்கலாம். அதே போல் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை தருகிறாரா. தாவீது ராஜா சங்கீதம் 16:6 இந்த காரியத்தை குறித்து அவர் உற்சாகத்தோடு கூட பாடுகிறார். நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று ஆண்டவரை பாடி துதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். தாவீது ராஜாவினுடைய அறிக்கை என்ன அப்படின்னா, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைச்சிருக்கு. எனக்கு பங்கு எங்கிருந்து கிடைக்கிறது? கீசின் அந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள். அந்த அற்பமாய் நினைக்கப்பட்ட தாவீது வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு சாமுவேலால் பாருங்க, சாமுவேலை ஆண்டவர் அனுப்புவார். உன் குமாரர்களில் ஒருவனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள போகிறார் என்கிறதான அந்த ரகசியமான காரியம் மறைக்கப்பட்டிருக்கும். எல்லாரையும் வர சொல்லு, ஒவ்வொருவனாக கடந்து போக செய்வார்கள். ஆனால் அங்கே எண்ணமற்று போனவன் யார் அப்படின்னா, தாவீது ராஜா மேலே ஒரு எண்ணமே இல்லை. இவனையெல்லாமா, இவன்லாம் எதுக்கு? சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி, அவர் வராரு, விருந்து செய்கிறார், அதுவும் நம்ம குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, ஈசாயோட குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எதற்காக அவன் வனாந்திரத்தில் இருக்க வேண்டியவன். சகோதரனுடைய பார்வை பாருங்க. உன் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? அப்பா அனுப்புவார். போய் மிலிட்ரியில் சவுலோட அந்த மிலிட்ரியில் உங்கள் அண்ணனுங்களாம் சகோதரங்களாம் இருக்கிறாங்க, போய் சுக செய்தி விசாரிச்சுட்டு இதெல்லாம் நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உணவு பதார்த்தங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பும்போது அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை என்னென்னா, உன் வசத்தில் இருந்த அந்த கொஞ்சம் ஆடுகளை. அப்போ அற்பமாய் நினைக்கப்பட்ட ஒருவன், ஆடு மேய்த்து ஆடுகளின் பின்னே திரிந்து கொண்ட ஒருவன் பாடுகிறான், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே மனிதர்கள் நம்முடைய தரத்தை நம்முடைய காரியங்களை நிர்ணயித்து சில காரியங்களை நம்மளுக்கு பிரித்து கொடுக்கலாம். பாருங்க, இந்த அரசாங்கங்கள் கூட சில சலுகைகளை இந்த இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த வரமுறைக்குட்பட்ட இவ்வளோ சலுகைகள் என்று பிரித்து கொடுக்கிறது. அப்படி தகப்பனுடைய வீட்டிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்ன அப்படின்னா, அவன் தாவீது அவ்வளோதான், ஆடு மேய்க்கிறவன் அவ்வளோதான். இவங்கெல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறவங்க, அவங்களாம் படை வீரர்களாக இருக்கிறவங்க, அவங்களாம் பெரிய ஆள் அவங்களாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த காரியம் நேர்த்தியான இடத்திலே பங்கு. தாவீது பாடுறார், எனக்கு நேர்த்தியான இடத்திலே பங்கு கிடைத்தது. இப்படி தான் வேதத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னாகமத்திலே 27வது அதிகாரத்திலே ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சுதந்திரத்திற்காக போய் மோசே கிட்ட போய் கேட்குறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தின் மீது எண்ணமற்று இருப்பாங்க. சில பிள்ளைகளை பாருங்க, தகப்பன் தாய் தன்னுடைய குடும்பத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை துஷ்பிரயோகம் பண்ணி அழித்து போடுகிறவங்க இருப்பாங்க. இளையகுமாரன் என்ன செஞ்சான், என்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் அதை என்ன பண்ணனா, அவன் வேசிகளிடத்திலே தாறுமாறான ஜீவிதத்திலே அவன் செலவு பண்ணி அதை தொலைச்சு போட்டுட்டான். அப்படி சிலர் என்ன செய்வாங்கன்னா, சுதந்திரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அற்பமாக நினைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று. இந்த நாட்களிலே ஊழியர்களுக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அது நிறையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்வது என்ன, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, அந்த கொஞ்ச ஆடுகளின் யார் வசத்தில் விட்டு வைத்தாய்? அந்த கொஞ்ச ஆடுகளுக்காக அந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை. தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும். அல்லேலூயா. அந்த கொஞ்ச ஆடுகளுக்காக உயிரை கூட அவன் துணிய தீர்மானித்தான். உயிரையும் பொருட்படுத்தாமல் அவன் அந்த ஆடுகளுக்காக முன்பாக நிற்க அவன் தீர்மானித்தான். அதுதான் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற அந்த காரியம். ஆண்டவர் பார்ப்பாரு, சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதா, அந்த சுதந்திரத்தை எப்படி கையாளுறாங்க, எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க. பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் அது
பேசப்படாத ஒரு காரியமாக இருந்தால் கூட நம்ம ஆளுகை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சில காரியங்களிலே நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, முன்னாட்கள் நலமாக இருந்தது சொல்லுவாங்க. பிரசங்கி சொல்றான், இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமா இருந்ததுன்னு சொல்லாத, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. சிலருடைய வாழ்க்கையை பாருங்க, நல்லா இருந்தோம், நாங்கள் அப்படி இருந்தோம், நாங்கள் இப்படி இருந்தோம், நாங்களாம் ஒருத்தருக்கு கீழே நாங்கள் வேலையே செஞ்சதில்லை, நாங்கள் அப்படி இருந்தோம். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தன்னுடைய சுதந்திரத்தை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பெருசாக நினைக்க மாட்டாங்க, அற்பமாக நினைப்பாங்க, ரொம்ப இதாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இங்கே ஒரு குடும்பம் வந்து நிற்கிறது, மோசே முன்னாடி வந்து நிற்கிறது. என்னாகமம் 27ல் தன்னுடைய சுதந்திரத்தை குறித்து அந்த குடும்பம் பேசுகிறது. யார் அவர்கள் அப்படின்னா, செலேபியாத்தின் குமாரத்திகள் வந்து பேசுகிறாங்க. பாருங்க, அந்த காரியங்களை நான் வாசிக்கிறேன். அருமையான ஒரு காரியம் கவனிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்னாகமம் 27வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற கவனிங்க. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோபியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து, இவங்க யார் அப்படின்னா யோசேப்பினுடைய சந்ததி, அந்த மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் சந்ததியிலே வந்தவர்கள். ஆதியாகமத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்பின் குமாரன் வந்து எப்படின்னா, மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்போட மடியில் வளர்க்கப்பட்டாங்களாம். அவ்வளோ வரைக்கும் யோசேப் அந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்து பூரண வயதில் வந்து இளைப்பாறுதலுக்குள்ளே அவர் வந்து போவார். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பு மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். இங்கே மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் சந்ததியிலே வருகிறதான செலோப்பியாத்தின் குமாரத்திகள். செலோப்பியாத் அவன் யார் அப்படின்னா, கிலேயாத்தோடைய குமாரன், ஏபேருக்கு புத்திரனாக இருந்த ஏபேருடைய புத்திரன். ஏபேருக்கு யார் தகப்பன்? கிலேயாத். அவங்களுக்கு யார் அப்படின்னா மாகீர். அப்படியே அவங்களுடைய வம்சாட்டவனை. இவங்களுக்கு குமாரர் இல்லை. அப்போ தேசங்களை சீட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்க, ஆண் மக்கள் பேரில் சீட்டு போடுறது வழக்கம் ஒரு குடும்பத்தில். இவங்களுக்கு இந்த குடும்பத்தில் இவங்களுடைய தலைமையாக ஒருத்தனை தேர்ந்தெடுத்து பாருங்க, அப்படி தான் வந்து ஒவ்வொரு கோத்திரமாக ஒரு ஆண் மக்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி 20 வயதுக்குட்பட்ட ஆண் மக்களை எண்ணுவாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தில் பாருங்கள், நீங்கள் வந்து பாளையம் புறப்படும் போது அந்த தலைவர்கள் முன்னாடி நிற்கணும். யூதா கோத்திரத்துக்கு நகசோன் முன்னாடி நிற்கணும். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த செலோபியாத்துக்கு குமாரர்கள் இல்லை, அவனுக்கு குமாரர்கள் இல்லை, பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுடைய பெயர்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் 5 பேர் வந்து நிற்கிறாங்க ஆசரிப்பு கூடார வாசலிலே. மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபையனத்திற்கு முன்பாக நின்று ஒரு காரியத்தை சொல்றாங்க. எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. நேற்றைய தினத்தில் கூட செய்தியில் வந்து நான் வந்து வியாழக்கிழமை மீட்டிங்கில் சொல்லும்போது இந்த கோராகின் குடும்பத்தாரை பற்றி சில காரியங்கள், கோராகின் குடும்பத்தோட அந்த 16வது தலைமுறை தான் யார் அப்படின்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. சரி, இவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த டாபிக் நம்ம வருவோம், நாங்கள் வந்து கோராகின் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இல்லை, எங்கள் தகப்பனார் வனாந்தரத்திலேயே மரணம் அடைஞ்சிட்டாரு, தம்முடைய பாவத்தினால மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை. என்ன பாவம்? தம்முடைய பாவத்தினாலே மரித்தார், அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது. என்ன முறுமுறுத்தாங்க இல்லையா, இங்கேயே எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல அவங்க அங்கிருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து மறிச்சு போனாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் எங்கே போனாங்க அப்படின்னா, யோசுவாவும் காலேபும் தவிர அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவங்க எல்லாருமே அந்த காரியத்தில் தான் அகப்பட்டாங்க. வனாந்தரத்திலே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. பிள்ளைங்க தான் போனாங்க. அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். பெண்கள் அருமையாக வந்து வாய் திறந்து கேட்குறாங்க. பெண் உரிமையை பற்றி பேசின முதலாவது புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். பெண்களுக்கு உரிமை கொடுத்தவர் ஆண்டவர் தான். பெண்களுக்கு ஸ்திரீயின் வித்து வந்து சத்துருவை நசுக்கும் என்று பெண்களை வந்து கௌரவித்தவர் வந்து ஆண்டவர் தான். பெண் உரிமை பேசுகிற புத்தகம் பாருங்க. இந்த இடத்துல அந்த 5 பேர் பெண் பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, அதுவும் யூத கலாச்சாரத்திலே பெண்கள் எல்லாம் பேசக்கூடாது, அவங்க முக்காடு போட்டுட்டு அவங்களுடைய தலைமயிர் வெளியில தெரியக்கூடாது, அப்பேற்பட்ட ஒழுங்குகள் இருக்கிறது. இங்கே சில காரியங்களுக்காக வருகிறாங்க, ஆசரிப்பு கூடத்தில் வருகிறாங்க, மோசே கிட்ட பேசுறாங்க, எங்களுடைய தகப்பனாருடைய பேர் அற்று போகலாமா? குமாரர் இல்லாததுனால நீங்கள் சுதந்திரம் கொடுக்கும்போது எங்கள் தகப்பனாருடைய சகோதரருக்குள்ளே, அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா சகோதரருக்குள்ளே எங்களுக்கும் நீங்கள் சுதந்திரத்தை கொடுக்கணும், நாங்களும் வந்து சுதந்திரத்தில் பங்கடையணும், எங்களுக்கு காணியாச்சு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி தைரியமாய் பெண் பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க. தன்னுடைய சுதந்திரத்தை குறித்ததான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. சரி, பரவாயில்ல, நமக்கு கூட பிறந்த சகோதரன் இல்லை, நம்மளுக்கெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கல. அவங்க வாய் திறக்கிறாங்க. தன்னுடைய சுதந்திரத்தை குறித்ததான அந்த உரிமை குரல் அவர்களிடத்திலே வருகிறது. இன்றைக்கு நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை குறித்ததான
அந்த நாலேஜ் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நம்ம திருப்பி பார்க்கணும். அது சிறிதோ பெரிதோ நம் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து நம்ம எப்படி இருக்கிறோம், அதை ஒரு பெரிய காரியமாக நினைக்கிறோமா இல்லையா? அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட பதிலை பாருங்க. மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். கர்த்தர் சந்நிதியில், ஏன்னா மோசே பதிலை யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு கொடுப்பாரு அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறது தான், அவர் சொல்கிறது தான். மோசே சொன்னபடியெல்லாம் செய்தான், சொன்னபடியெல்லாம் செய்வான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை கொண்டு கற்பித்தபடியெல்லாம் செய்தார்கள். இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த நியாயத்தை கொண்டு போகும்போது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். ஆண்டவர் மெச்சிக்கிறார், அவங்க சொல்கிறது சரிதான்ப்பா மோசே, அவங்க சொல்கிறது கரெக்டு தான், கரெக்டாக சொல்கிறாங்க பிள்ளைங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன ஒரு காரியம் பாருங்கள், தைரியமாய் வாய் திறக்கக்கூடிய பெண்கள், 5 பெண் பிள்ளைகள். கூட யாராவது வந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குதா? அவங்களுடைய தகப்பனுடைய சகோதரர் யாராவது கூட கூட்டிகிட்டு வந்தாங்களா? இல்லை. வேறு யாராவது ஆண் மக்களை கூட்டிகிட்டு வந்தாங்களா? இல்லை. வேறு யாராவது கூட துணைக்கி எங்கள் கோத்திரத்தில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்? இல்லை. அவங்க 5 பேர் நின்று எங்கள் தகப்பனுடைய பேர் அற்றுப்போகக்கூடாது, எங்களுடைய பேர் அற்றுப்போகக்கூடாது, என் தகப்பனுடைய சகோதரருக்குள்ள அந்த காணியாட்சியில் எங்களுக்கும் உரிமை வேணும். ஆண்டவர் சொல்கிறார், கரெக்டு தான் மோசே, கரெக்டாக சொல்கிறாங்க. செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்கிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. ஹல்லேலூயா. மோசே கொடுத்துரு, மோசே அவங்க சுதந்திரத்தை கொடுத்துரு. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அவங்க தகப்பனுடைய சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் அவங்களும் பங்கடையணும். அவங்க தகப்பன் பின்வைத்து போயிருக்காருல, சுதந்திரம் கொடுத்துரு. பிள்ளைங்க தான் கொடுத்துரு, குமாரர் இல்லை. ஆனால் அவங்க வாய் திறந்து தன்னுடைய சுதந்திரத்தை, இதுதான் ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை. பாருங்க, ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது, சோம்பேறியோ பகுதி கட்டுமான் என்று வசனம் சொல்லுகிறது. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஞானமுள்ளவனுடைய பொருளோ, சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ அது ஆளுகை செய்யும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில காரியத்தில் ஞானமாக இருந்துக்கணும், சில காரியத்தில் கவனமாக இருந்திருக்கணும். சில பேர் கொடுக்கப்பட்ட சில காரியங்கள், அது சரீர சுகமாக இருக்கலாம், நல்ல காரியமாக இருக்கலாம், சமாதானமான காலங்களாக இருக்கலாம், ஆண்டவருக்காக ஓடுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த சில சூழ்நிலையாக இருக்கலாம். அற்பமாக நினைச்சிடாதீங்க. இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவருக்கு நிழலாட்டமாக இருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிற மொர்தெகாய் சபையாகிய மணவாட்டியை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காலத்திலே உன்னுடைய சுதந்திரத்தை குறித்து நீ மௌனமாக இருந்துராத. இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் கொடுக்கப்பட்ட சில நன்மைகளை, கொடுக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்களை, கொடுக்கப்பட்ட சில தாளந்துகளை, கொடுக்கப்பட்ட சில நற்காரியங்களை குறித்து கவனமற்று எண்ணமற்று அதை ஒரு பெரிதாக நினைக்காதபடிக்கு ஏனோ தானோ என்று பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்குமானால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. எருசலேமை அவர் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடாதுங்கள், போய் கேட்கணும். ஆண்டவர் இவங்க கிட்டையெல்லாம் சொல்லலை, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லலை. சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த காரியத்தை சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு தெரியாதா சிஸ்டர், ஆண்டவருக்கு தெரியாதா, நம்ம ஆண்டவரே பேசட்டும். ஆண்டவர் எப்போ பேசுவார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல அதற்கு வழிவாசல்களை திறக்கணும். அந்த தரிசனம் முதல்ல உங்களுக்குள்ளே வரணும். ஆண்டவரை நான் அழைக்கட்டும், ஆண்டவர் எனக்கு சொல்லட்டும், சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார். வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. யாவருக்கும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக நீங்கள் சொல்லுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம், சோம்பேறித்தனமாக உட்காந்துருக்கோம், தன்னுடைய சுதந்திரத்தை குறித்ததான எண்ணம் இருக்காது, எதற்கு ஆண்டவர் அழைத்தார் என்கிறதான அந்த நோக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அதில் எண்ணம் இருக்காது. பரலோகம் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கோம், அந்த திட்டத்திற்கான விஷன் இவர்களுக்குள்ள உள்ளேயே போகாது. சொல்லட்டும் வாழ்க்கையவே ஓடி முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே பெண்கள் அழகாக வாய் திறக்கிறாங்க, எங்களுடைய தகப்பனாருடைய சுதந்திரம் அது எங்களுக்கு வேணும், அவருக்கு குமாரர் இல்லை, அதற்காக எங்களுக்கு கிடைக்காம போலாமா? ஆண்டவர் சொல்றாரு, செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்வது சரிதான் மோசே, நீ கொடுத்துரு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீ சுதந்திரத்தை கொடுத்துரு மோசே. மேலும் இவங்களுக்கு மட்டும் பேசலை, இப்போ ஒரு ஓப்பன் ஆகுது, இப்போ ஒரு காரியம் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஆண்டவர் தேடுறாரு, சுவரை அடைக்கவும். யாரை நான் தேடிக்கொண்டிருக்கிற, திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க நான் ஒருத்தனை தேடிட்டு இருக்கிறேன். யாரை அனுப்புறது, என்னை அனுப்பும் ஆண்டவரை, நான் போகிறேன். அத்தனை பேத்துக்கு ஸ்தானாதிபதியாக மோசே நின்ன மாதிரி இங்கே செலோப்பியாத்தின் குமார்த்திகள் நிற்கிறாங்க. அது அவங்களுக்கு மட்டுமான வாசல் இல்லை, இங்கே ஒரு ஓப்பன் ஆகுது. அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் அடுத்தது அவங்க கண்டினியூ பண்ணுது. அப்போ
ஜனத்தினுடைய அந்த காரியத்திற்காக எஸ்தர் எப்படி தன்னுடைய ஜனத்துக்காக வைராக்கியமாக நின்னாங்களோ இங்கே ஒரு காரியம் ஓப்பன் ஆகுது. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால், அப்போ இவனுக்கு மட்டுமா குமாரர்கள் இல்லை, இவனுக்கு மட்டுமா வெறும் குமார்த்திகை இருந்திருக்காங்க, ஆனால் வாய் திறந்தது இவங்க மட்டும்தான். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை யாருக்கு கொடுக்கணும்? அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு அப்படியே ஒரு சட்டத்தை, ஒரு நியாய பிரமாணத்தை கையில் எழுதி கொடுக்குறாரு. வாய் திறந்தாங்க செலோப்பியாத்தின் குமாரத்திகள். அவர்களுக்காக மாத்திரமல்ல, அவர்கள் மாறி இருக்கிற அநேகருக்காக. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், இன்னைக்கு நீங்கள் துதிக்கிற அந்த துதி, இன்னைக்கு நீங்கள் போய் எழும்பி செய்கிற ஊழியம், அது உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் இல்லை, அநேகரை எழுப்பும். உங்களை பார்க்குறவங்க உங்களை மாதிரி ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படணும். உங்களை பார்க்குறவங்க உங்களை மாதிரி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆசைப்படணும். உங்களை பார்க்குறவங்க இவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்படணும். அப்படி ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படி ஒரு காரியத்தை வாழணும். சுதந்திரத்தை அற்பமாக எண்ணிராதீங்க. உங்கள் கையில் கொடுத்த சுதந்திரம் ஒரு சின்ன குட்டியாக ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை சில ஒரு தாளந்தாக இருக்கலாம், ஒரே ஒரு தாளந்தாக இருக்கலாம், இதில் சில நற்கிரியைகளை செய்கிற காரியமாக இருக்கலாம், இல்லை ஜெப வரமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் துதிக்கிறதா இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் அதை நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப. அதனால தான் பவுல் சொல்லுவார், தீமோத்தேயுவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நான் உன் தலைமையில கை வைக்கும்போது உனக்கு உண்டான ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பிட்டே இரு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப்படணும். சுதந்திரத்தை குறித்ததான ஒரு விஷன் அப்படியே நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகும்படியை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்வது சரிதான். அன்னைக்கு அவர்கள் வாய் திறந்தது, அது அவர்களுக்காக மாத்திரமல்ல, அவர்களைப் போல நிலைமையில் இருக்கிற அநேகருக்காகவும் ஒரு சட்டத்தை எழுதும்படி ஆண்டவர் அவர்களை முன்வைத்தார். மோசேக்கு அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க சொல்றது சரிதான். மேலும் இஸ்ரவேலருக்குள்ளே ஒருவன் பிள்ளை இல்லாமல், அதாவது குமாரன் இல்லாமல் மறிச்சு போனா அவனுடைய சுதந்திரத்தை குமார்த்திக்கு கொடுத்துரு. மோசே குமார்த்தியும் இல்லையா, பரவாயில்ல, குமார்த்தியும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடு. சகோதரனும் இல்லையா, அவனுக்குரிய சுதந்திரத்தை தகப்பனுடைய சகோதரருக்கு கொடு. தகப்பனுக்கும் சகோதரர் இல்லையா, அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடு. பாருங்க, இதுதான் ரூத்து புஸ்தகத்தில் நிறைவேறும். காணியாட்சியான ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தை முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? உறவின் முறையானுக்கு. அப்படிப்பட்டவங்க அந்த காரியத்தில் உடன்படலை எனக்கு வேண்டான்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாதரட்சியை கழற்றி போட்டணும். அந்த சபைகள் முன்னாடி கூடி அவனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு சொல்லுவாங்க, பாதரட்சியை கழற்றி போட்டவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி. யூதருக்குள்ளே அநேக சடங்காச்சாரங்கள், சில முறைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்கள் இவங்களுக்கு இதை தான் கொடுக்கணும், இவங்களுக்கு இதை தான் முதல்ல அந்த நெருங்கின முறையானுக்கு கூட. அப்போ இவங்க வாய் திறந்ததுனால அப்படியே வரிசையாக ஆண்டவர் எழுதுறாரு, குமாரன் இல்லைனா குமாரத்தி இல்லைனா அவனுடைய சகோதரருக்கு, அவங்க சகோதரன் இல்லைனாலும் அவங்களுக்கு தகப்பனுடைய வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடு அப்படின்னு சொல்லி அழகா அங்கே ஒரு சட்டமே ஏற்றப்படும்படியா, எழுதப்படும்படியா இந்த பிள்ளைங்க அழகா வாய் திறக்கிறாங்க. இப்படி ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இந்த காலை வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேலே, நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த காரியத்தின் மேலே நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோமா என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே அப்படியே நம்ம ஒவ்வொருவரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்கு நான் கொடுத்த அந்த காரியத்தை நீ உண்மையாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு காரியமும் இங்கே நடக்கிறது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன வாங்கிட்டாங்க, தகப்பனுடைய சுதந்திரத்திலே அந்த காரியத்தை வாங்கிட்டாங்க. இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு பிரச்சனை எழும்புது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அப்படியே என்னாகுமோ 36க்கு அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. அப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, இனி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த சுதந்திரம் வெளியில் தாண்டி போயிடக்கூடாது. அப்படின்னா என்னென்னா, ஒரு பெண் இன்னொரு ஆண்மகனை திருமணம் செய்யும்போது அந்த பெண்ணுக்குரிய சொத்துக்கள் அந்த ஆண்மகனுடையதாகும். இதுதான முறைமை, இதுதான காரியம். இங்கே ஒரு காரியம் நடக்குது, அதை நான் வாசிக்கிற கவனிங்க. என்னாகமும் 36. யோசேப்பின் குமாரனுடைய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத்தின் வம்ச பிதாக்களான தலைவர் அந்த வம்சத்தில் தலைவரெல்லாம் வர்றாங்க. மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிதாக்களின் தலைவராகிய பிரபுக்களுக்கு முன்பாக அவர்களை நோக்கி, சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்
அனுபவிக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரே, அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே. இப்படி இருக்க இவர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய வேறொரு கோத்திரத்தின் புத்திரருக்கு மனைவிகளானால் அந்த குமாரத்திகளுடைய சுதந்திரம் எங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்திலிருந்து நீங்கி அவர்கள் உட்படுகிற கோத்திரத்தின் சுதந்திரத்தோட சேர்ந்து போகும். இப்படி எங்கள் சுதந்திரத்துக்கு சீட்டினால் விழுந்த பங்கில் இராமல் அற்று போகுமே. எவ்வளோ ஒரு கருத்து பாருங்கள் சுதந்திரத்தின் மேலே. அந்த கிலேயாத்தின் வம்ச தலைவர்கள், ஐயோ எங்கள் சுதந்திரம் இது, இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு எங்களுடைய அவன் சகோதரன் அவனுக்கு கொடுத்துட்டீங்க பிள்ளைகளுக்கு, அதில் அவங்க எந்த தலையீடு பண்ணலை, கொடுக்கணும் ரைட்டு ஒத்துக்கிட்டாங்க, ஆண்டவரால் கட்டளையிடப்பட்டதை மோசைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க வேறு கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சீட்டு போட்டு எங்களுக்கு கிடச்சிருக்கிற பகுதி, சீட்டு போட்டு அந்த சீட்டு போட்டு பிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காரியத்தை ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சீட்டு போட்டு கொடுப்பாங்க. 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு இந்த பக்கத்துலேயும் 9.5 கோத்திரம் யோர்தானுக்கு அந்த பக்கத்துலேயும் பங்கடைவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. இங்கே அந்த கிலேயாத்தின் தலைவர்கள் கேட்குறாங்க, அந்த யோசேப்பின் அந்த மாகீரின் குடும்பத்தோட தலைவர்கள் கேட்குறாங்க, இந்த பிள்ளைங்க அங்கே அப்படி இப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டா எங்கள் சுதந்திரம் அப்படியே அங்கே போயிருமே, சீட்டு போட்டு பங்கு கிடச்சிருக்கே, இதை நாங்கள் விட முடியுமா, இந்த சுதந்திரம் போயிருமே விட முடியுமா அப்படின்னோன்னே எப்படி ஒரு பிரச்சனை வருது பாருங்கள், எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு யூபிலி வருஷம் வந்தாலும் என்ன, அது விடுதலை வருஷம், அப்போ எல்லாமே விடுதலை ஆகணும். வந்தாலும் அவர்களுடைய சுதந்திரம் அவர்கள் உட்பட்டு போன கோத்திரத்தின் சுதந்திரத்தோடு சேர்ந்து போயிடும். அங்கே அப்படியே சேர்ந்து போயிருமே, அவங்க எந்த கோத்திரத்துக்கு இவங்க உட்பட்டு போகிறாங்களோ அந்த கோத்திரத்தோடு போயிருமில்ல. இப்படி எங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின் சுதந்திரத்திலிருந்து அது நீங்கி போகுமே, அது போயிருமே, சீட்டு போட்டு எங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, எங்கள் சுதந்திரம் இல்லை, அதை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னோடனே இங்கே ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் கட்டளை போட்டுட்டாரு, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரிதான், அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, சுதந்திரம் வேற பக்கம் போயிருமில்ல, அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அதனால கர்த்தர் செலோப்பியாத்தின் குமார்த்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது ஒரு கட்டளை அவங்களுக்கு வருது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் பண்ணிக்கலாம், ஆனாலும் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம்தான் அவங்க விவாகம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு இன்னொரு கோத்திரத்துக்கு சுதந்திரம் போகக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணணும், அவரவர் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தில் சுதந்திரத்தில் நிலை கொண்டிருக்கணும்னு சொல்லி அங்கே ஒரு புதிய கட்டளை அங்கே பிறக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களின் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய ஒரு கோத்திரத்திலே சுதந்திரம் அடைந்திருக்கிற எந்த குமாரத்தையும் தன் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் ஒருவனுக்கு மனைவியாக வேண்டும். ஒரு சுதந்திரம் வந்திருக்கா குமாரத்திக்கு, அவ கோத்திரத்தில் அந்த கோத்திரத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு தான் அவன் மனைவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை பிறக்கிறது. இங்கே என்ன காரியம் அப்படின்னா, சுதந்திரத்தை குறித்ததான ஒரு அறிவு எல்லாருக்குள்ளேயும் காணப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை குறித்து நமக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்க, ஆண்டவரை இந்த உலகத்தில் திராட்சை தோட்டத்துக்கு தோட்டக்காரராக ஒப்பிட்டு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் மத்தேயு 21:38 நேரமானதுனால வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். ஒரு தோட்டக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு நிலத்தை குத்தகைக்கு விட்டு போய் சுதந்திரத்தை நீ அந்த காரியங்களாக வாங்கிட்டு வான்னு அனுப்பும்போது, வேலைக்காரங்களை அனுப்பும்போது கொண்டு போடுவாங்க. அப்போ அந்த பிதாவாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த தோட்டத்துக்கு எஜமான் என்ன சொல்லுவார், என் குமாரனையே அனுப்புகிறேன், குமாரனை அனுப்புனா இவங்க என்னுடைய காரியத்தை கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம் பாருங்க, தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு, அதுதான் சத்துரு என்ன பண்ணிட்டான், இந்த பூமியை சுதந்திரமாக ஆக்கணும்னு சொல்லி அந்த காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையிலேயே வெற்றி சிறந்தார். இந்த காலை வேளையில் சுதந்திரத்தின் மேலே ஒரு காரியம் நம்மளுக்கு இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேலே எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 16 இந்த ஆலோசனை யார் கொடுத்தது, 16:6 நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்ததுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாரு, எனக்கு ஆலோசனை கர்த்தர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாத்திரமல்ல, சங்கீதம் 16:5 சொல்லுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அந்த சுதந்திரத்தை நான் பெருசாக நினைக்கல. தாவீது சொல்கிறாரு, சுதந்திரம்னு இவ்வளோ நேரம் நான் பாடுனே, என் தகப்ப மீட்டெல்லாம் விட்டுட்டு சவுல் தன்னுடைய குமாரத்தை எனக்கு கொடுத்து ராஜாவாக ஆக்கிட்டாருன்னு அந்த சுதந்திரத்தை நான் பேசுகிறேன்னா, அதை பேசலை, அதை நான் சொல்லலை. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம்.
உன் சுதந்திரத்தை யார் காப்பாற்ற முடியும்? நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்களை, காரியங்களை, ஊழியங்களை, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் யார் காப்பாற்ற முடியும்? ஆண்டவர் இந்த காலை வேளையில் கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுங்கப்பா, எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை காப்பாற்றுங்க. ஆண்டவரே, நேர்த்தியான இடத்துல பங்கு கொடுத்துட்டீங்கப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளையாகும்படி கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சுதந்திரமாக தெரிஞ்சிட்டீங்கப்பா. ஆண்டவர் நம்மை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை சுதந்திரமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் சுதந்திரமாக வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் சுதந்திரத்தை காப்பாற்றிருங்கப்பா, என் சுதந்திரத்தை காப்பாற்றுங்க. தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பாத்திரத்தின் பங்கானவர். ஆண்டவரே, இந்த இணைப்பிலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே தேவ பிரசனம் மூடட்டும். தங்களுடைய சுதந்திரங்களை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு தெளிவான மனநிலைமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தேவ கிருபை மூடிக்கொள்ளட்டும். உடைய அபிஷேகம் இறங்கட்டும். பாதுகாத்து நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக்குங்க. எல்லா காரியங்களும், போக்கும் வரவும் காரியங்களும் கையிட்டு செய்கிறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் ஏறடிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென்.